இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்வில் பின்னி பிணைந்த ஒரு நிலையாக இருப்பது ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. இந்த நன்மையும் தீமையும் மனிதன் ஒவ்வொரு நாளுமே சந்தித்து கொண்டிருக்கின்றான். இந்த நன்மையும் தீமையும் அவனுக்கு பல சவால்களை தந்து மனிதனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்கின்ற நிலையிலே, தீமையானது அவனை ஏற்ற நிலைக்கு அழைத்துச் செல்லாமல் அது மனிதனுடைய நிலையிலே நிறுந்து கொண்டு, அது மனிதனுடைய சிந்தனையிலே சிந்தித்து கொண்டு, அது எந்நாளுமே ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பாவ வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்கின்ற ஒரு நிலையிலே இந்த மனிதனுடைய வாழ்க்கை தீமையினுடைய வழியிலே சென்று கொண்டிருக்கின்றான். நன்மையன்ற வழியிலே அவன் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு ஏற்ற நிலையிலே, கடவுளுக்கான நிலையிலே, கடவுளுடைய அருளை பெற்று அந்த வழியிலே செல்லக்கூடியவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்கள் வழியாக மனிதனுடைய வாழ்வு முழுவதும் இந்த உடல் இறந்து விட்டால் அது கடவுளோடு இயேசுவோடு இணைந்து அது உயிர் பெற வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றது. இந்த உடல் இந்த மண்ணிலே புதைபடுகின்ற பொழுது, இந்த மண்ணிலே அழிகின்ற பொழுது அந்த உடல் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற நிலையிலே இயேசு நமக்காக இறந்தார். இறந்து உயிர்த்தெழுந்த அவர் நம்மையும் மீட்டெடுத்து அவரோடு உயிர்த்தெழ வேண்டும் என்ற விருப்பத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதனுடைய ஆழமான சிந்தனையில் நாம் எப்படி உயிர்த்தெழ முடியும் என்றால், நாம் அந்த ஊனியல்பையிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும். இந்த இயல்பை நாம் எந்நாளுமே நம்மில் வைத்திருக்கின்ற பொழுது, அதாவது தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய வார்த்தைகள், தீய வாழ்வுக்கான நிலையிலே நாம் எந்நாளுமே நம்மில் நாம் வைக்கின்ற பொழுது எப்படி நாம் உயிர்த்தெழ முடியும் என்ற அழைப்பை கொடுக்கின்றது. அதற்கு மாறாக நாம் தூய ஆவியாரை என்னால் நம் உள்ளத்தில் வைத்திருக்கின்ற பொழுது, தூய ஆவியாருடைய வழிநடத்தலை நாம் நடக்கின்ற பொழுது, தூய ஆவியாரின் தூண்டுதலால் நாம் எந்நாளுமே தூண்டப்படுகின்ற பொழுது இந்த உயிர்ப்புக்கான நிலையிலே, அந்த உயிர்ப்போடு நாம் உடலோடு நாம் இறந்து உயிர்ப்புக்கான அந்த மாட்சியில் நாம் இயேசுவோடு உயிர்ப்போம் என்ற நிலையிலே இங்கு கூறப்படுகிறது. இயல்பை நாம் களைந்துவிட்டு நாம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் எந்நாளுமே நடைபோட வேண்டும், அவரோடு நாம் இணைய வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கூறப்படுகிறது. இதோ இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் கூறப்படுவது, அது உடல் சார்ந்த நிலையில் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் இந்த நற்செய்தியிலே மனம் சார்ந்த நிலையில் நாம் திரும்பி வர வேண்டும் என்ற நிலையே இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இயேசு 2 முறை சொல்கின்றார். அதாவது, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்று சொல்கின்றார். அதாவது, இந்த கலிலேயர் அந்த பிலாத்து கொன்றுவிட்டானே என்று சொன்ன செய்தி அனைவருமே அந்த கலிலேயராக இருப்பார்களோ, அனைவரும் கலிலேயராக இருப்பாரோ என்ற அல்ல, மாறாக மனம் மாறாவிட்டால் அனைவருமே அழிவார்கள் என்ற அழைப்பை இயேசு இங்கு கூறுகின்றார். அதே போல் சிலோவிராமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே என்று சொன்னார். அந்த வார்த்தை என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருமே மனம் மாற வேண்டும் என்ற அழைப்பை தான் கூறுகின்றது. அந்த மனம் என்பது நாம் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும். இந்த மனம் சார்ந்த நிலையில் மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால், அவன் மனது வைத்தால் மட்டும்தான் அவனை மீட்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறது. அதாவது, அவருடைய ஆசை என்பது எப்படி இருக்கிறது என்றால், அவனுக்கு பசியை உண்டாக்குகின்ற பொழுது அந்த பசி அவனுக்கு கொடுமையான நிலையில் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடலாம் என்ற ஒரு ஆசை அவனுக்கு இருக்கிறது என்றால், அந்த ஆசையில் அந்த பசியை போக்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவனுடைய மனசு. அந்த மனது அவன் வைத்து விட்டால் என்றால் அதை முழுவதுமாக சாப்பிட்டு பசியை ஆற்ற முடிய நிலையில் அவனுக்கு இருக்கும். அதே போல்தான் இந்த மனம் சார்ந்த நிலையிலே மனிதன் திரும்பி வர வேண்டும். மனிதன் எந்நாளுமே இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நிலையிலே இங்கு கூறப்படுகிறது. அந்த வார்த்தையின் வழியாக இந்த காட்டு அத்தி மரத்திலே அந்த பழத்தை அந்த தலைவர் தேடுகின்றார். அந்த திராட்சை தோட்டத்திலே அந்த அத்தி மரத்தில் இருக்கின்ற கனிகளை தேடி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்க்கின்றார்.
ஒரு கனியும் அவருக்கு தென்படவில்லை, ஒரு கனியும் அவருக்கு படவில்லை. அவர் கடைசியாக மரம்தான் அதற்கு காரணம் என்று அந்த மரத்தை முழுவதுமாக வெட்டி அதை இடத்தில் இருந்து காலி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அந்த தொழிலாளர் சொல்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கின்றார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை நான் கொத்தி உரம் போட்டு அதை இன்னும் மிகுதியான ஒரு செழுமையான ஒரு மரமாக்கி அதிலிருந்து கனியை நான் பெற்று தருகிறேன் என்ற ஒரு வாய்ப்பை தருகின்றார். அந்த வாய்ப்புத்தான் மனம் மாறுங்கள் என்ற அந்த வார்த்தை. இன்னும் நான் அதற்கு இன்னும் உரங்களை போடுகின்ற பொழுது அது இன்னும் வளரக்கூடிய நிலையிலே கனித்தரும் என்ற நிலையிலே அந்த தொழிலாளர் அந்த அத்தி மரத்திற்கு உரம் போட்டு அதற்கு இன்னும் அதிகமான கனிகளை தரக்கூடிய நிலையிலே அதை மாற்றுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்வும் இப்படிதான் மரமாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த மரமாக நின்று கொண்டிருக்கிற மனிதனுடைய மனம் மாறுகின்ற பொழுது கனித்தருகின்ற மரமாக அது மாறும். கனித்தருகின்ற மரமாக மாறுகின்ற பொழுது எத்தனை மனிதர்கள் தேடி வந்தாலும் நாம் கனி தரக்கூடியவர்களாக இருக்க முடியும். அந்த கனி என்பது அன்பு, பாசம், மன்னிப்பு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்வு அனைத்தும் கனித்தரக்கூடிய ஒரு அத்தி மரமாக நாம் இருக்கின்ற பொழுது இன்று வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடலே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே என்ற வார்த்தை அதுக்கு அர்த்தமாக இருக்கும். நம்முடைய தலைமுறை கடவுளுடைய முகத்தை தேடுகின்ற ஒரு தலைமுறையாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உடல் சார்ந்த நிலையில் நாம் உயிர்த்தெழ வேண்டும். மனம் சார்ந்த நிலையில் நாம் திரும்பி வர வேண்டும். ஆன்மீக சார்ந்த நிலையில் இயேசுவோடு நாம் இணைந்த வாழ்வை வாழுகின்ற பொழுது இறைவன் எந்நாளும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் கொடுத்து வழி நடத்துவார். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.